ஒரு விஷயத்த சொன்னாங்க தெரியுமா? எப்பா நாங்கள் வந்து செக்யூரிட்டி கேரண்டியை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். அதனால தான் அமெரிக்கா, யூரோப்பியன், உக்ரைனியன் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி சார்பாக ஒட்டுமொத்தமான செக்யூரிட்டியை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் மெத்வேதேவ் அவர்கள் ரஷ்யாவினுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தப்பி தவறி கூட உக்ரைனுக்குள்ள ஃபாரின் ட்ரூப்ஸ் வந்து இறங்கக்கூடாது. அப்படி வந்து இறங்கிச்சுன்னா அது பேர் செக்யூரிட்டி கேரண்டி கிடையாது, அது எங்களுக்கு எனிமி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுக்கு 3 நாள் பயணமாக போயிருக்கார். அதில் ஃபாரின் மினிஸ்டர் கூடயும் ஒருவேளை புட்டின் அவர்கள் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரின் மினிஸ்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள், அது கூடவே ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபாரின் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஃபாரின் ட்ரூப் அப்படிங்கிறத உக்ரைனுக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன சிக்கல்? இதுக்கு தான் பேசாமல் நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்குள்ளே எல்லா இராணுவத்தையும் நிப்பாட்டி ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட வேண்டிதானே? ஸோ செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க, ஆனால் அந்த செக்யூரிட்டி கேரண்டியில் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சனரிஸ் தான். மெர்சனரிஸ் அப்படின்னு சொல்கிறவங்க யாருங்க? காசுக்காக அடுத்த நாட்டுக்கு எதிராக போர் புரியக்கூடிய நபர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு தான் மெயின். இந்த காசை யார் தராங்களோ அவங்களுக்கு ஆதரவாகவும், யாருக்கு எதிராக அங்கே நின்று சண்டை போடணும், குண்டு போடணும், துப்பாக்கி வச்சு சுடணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட மெர்சனரிஸ் கூடுதலாக எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன்லேயும் இருக்காங்க, அதே நேரத்தில் ரஷ்யாவிலும் இருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மெர்சனரிஸுக்கு அதிகமான பணம் கிடைக்கிறது. Where are you from? I'm from Ghana. Okay, what are you doing here? Yeah, now I'm in Russia. ஆனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய மெர்சனரிஸுக்கு குறைவான பணம் மட்டுமே கிடைப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன. ஸோ உக்ரைனில் இருக்கக்கூடிய மெர்சனரிஸ் ரஷ்யா கூட இருக்கக்கூடிய மெர்சனரிஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, நாங்களும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு இங்கே கொஞ்சம் சீக்ரெட் தெரியும், கூடுதலான பணம் தருகிறீர்கள் என்றால் அங்கே வந்து ஜாயின் பண்ணி உக்ரைனுக்கு எதிராகவே நாங்கள் போர் புரியறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிற பேச்சுவார்த்தையில் எல்லாமே ஈடுபட்டு ஏகப்பட்ட மெர்சனரிஸ் இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக திரும்பிட்டாங்களாம். இது உக்ரைனுக்கு பெரிய பின்னடைவு. உக்ரைன் இராணுவம் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்ப நிலையில் இருக்காங்க. மெர்சனரிஸை நம்பி சில ஃப்ரண்ட்லைன்ஸ் அப்படிங்கிறத உக்ரைன் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ரஷ்யா பயங்கரமாக அவங்களுடைய ஃப்ரண்ட்லைனை கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒருவேளை இந்த மெர்சனரிஸுக்கு இடையே நடந்த அந்த பேச்சுவார்த்தை காரணமாக உக்ரைனுடைய இடத்தை விட்டு கொடுத்து விட்டதா நம்முடைய மெர்சனரிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியும் இப்போது உக்ரைனுக்கு வந்திருக்கு. அப்போ உக்ரைனில் இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய மெர்சனரிஸ் காசு வாங்கிட்டு ரஷ்யாவுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எனவே ரஷ்யா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதற்கு வேற புதுசாலாம் மெர்சனரிஸ் தேவையில்லை. உக்ரைன் இராணுவ வீரர்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெர்சனரிஸ், இவங்களையே ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கிறது தான். ஸோ உக்ரைன் ஒரு பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறத விட உக்ரைனை பெரிய நாடாக மாற்றிய பல நாடுகள் இருந்தாங்க. உக்ரைனுக்கு தேவையான இராணுவ ஆயுதங்கள், இராணுவ உதவிகள், இராணுவ ட்ரைனிங், மெர்சனரிஸ், ஃபாரின் ட்ரூப்ஸ், ஹேக்கர்ஸ் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே சேர்ந்து தான் உக்ரைன் என்பதை நம்ம பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஓட்டையை போட்டு உளவாளிகளை விட்டு பெருச்சாளிகளை வச்சு வேட்டையாடுற மாதிரி பெரிய அளவு ஒரு காய் நகர்த்தலை ரஷ்யா செய்திருப்பதால் கொஞ்சம் திகைத்து நிற்கிறார்கள் உக்ரைன். இது ஒரு புறம் இருக்க, கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா மட்டும் நின்றால் போதுமா? சீனாவையும் கொண்டு வரணும். இந்தியா ரஷ்யா கூட தான் நிற்பாங்க அப்படிங்கிறதுலாம் ரஷ்யாவுக்கும் தெரியும். அதனால் சீனாவை இதுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம்? வாங்குவோம், ஒரு 40 சைனீஸ் J-35 ஃபைட்டர் ஜெட்டை நம்ம வாங்கலாம். இந்த 40 J-35 ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுனால என்ன நடக்க போகுது? ஒருவேளை உக்ரைன் இல்லாட்டி ரஷ்யா இந்த சண்டைக்குள்ளே அமெரிக்காவினுடைய இராணுவமோ இல்லை வேறு ஏதாவது அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய இராணுவமோ நேட்டோவோ வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக இந்த J-35 பயன்படுத்தலாம்.
இன்னைக்கு இல்லை, அவங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு கூட என்ன நடக்கும் அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அமெரிக்கா கூட ரஷ்யா என்னைக்குனாலும் போர் புரிய வேண்டியதாக இருக்கும். அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய நாடுகள் அந்த நேரத்தில் J-35 வச்சு நம்ம ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பாக அது சீனாவுக்கு எதிரானதும், அது சீனாவுக்கு ஒரு பெரிய ஈகோவை டச் பண்ணுற மாதிரியும், அதனால் சீனா ரஷ்யா கூட இணைந்து ரஷ்யாவினுடைய எதிரிகளை துவம்சம் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி சின்ன ரூட்டை ரெடி பண்ணியிருக்காங்க புட்டின் அவர்கள். ஸோ புட்டின் அவர்கள் இந்த J-35 வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ J-35 இல்லாட்டி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படும். அடுத்த சில மாதங்களில் ரஷ்யா அவங்களுடைய பட்ஜெட்டை அவங்களுடைய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறாங்க. அந்த பட்ஜெட்டில் 40%, 40லேருந்து 45%, அதாவது 100 ரூபாய் அவங்க நாடு உருவாக்குது அப்படின்னா அதில் 45 ரூபாயை டிஃபென்ஸுக்காக மட்டுமே கொடுக்குறாங்க. அவ்வளோலாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது சில நாடுகளால். உதாரணத்துக்கு NATO நாடுகள் என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் உங்களுடைய ஜிடிபியில் 2% நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம NATO இல்லாட்டி உங்களுடைய மிலிட்ரி டிஃபென்ஸுக்காக செலவழிங்கள். 2%லேருந்து 5% அப்படிங்கிறது தான் NATOவினுடைய பெஞ்ச்மார்க். ஆனால் இங்கே ரஷ்யா என்ன செய்கிறாங்க, 40 to 45% கொடுக்குறாங்க. அப்போ டிஃபென்ஸுக்காகவும் வெப்பன்ஸுக்காகவும் புதிய டெக்னாலஜிக்காகவும் அவங்களுடைய பட்ஜெட்டை ஒதுக்கும்போது ஏகப்பட்ட செலவுகளை கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் தேவையில்லாத மனிதர்களுக்கான செலவுகள் கட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அரசாங்கத்துக்கான செலவுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கட் பண்ணியும் கொஞ்சம் டேக்ஸ் அதிகப்படுத்துறதும் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துறதும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய அடுத்த பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ரொமேனியா மற்றும் உக்ரைன் இவங்க இடையே நேரடி ஒரு ட்ரெயின் நெட்வொர்க் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க. வாரத்தில் ஒரு முறை மட்டுமே இந்த ட்ரெயின் ரொமேனியாவிலிருந்து உக்ரைனுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு ட்ரெயினாக மாற்றப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதன் வழியாக ஆயுதங்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது உதவிகள் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது மனிதர்களுக்கானது மட்டும்தான். 4 கார் ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 4 போகிஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ட்ரெயின் நெட்வொர்க் அப்படிங்கிறது இப்போ சோதனை ஓட்டம் தான் செய்து பார்த்திருக்கிறார்கள். சீக்கிரமாக இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். லைமேன் டைரக்ஷனில் தான் இன்னைக்கு அதிக அளவு தாக்குதலை ரஷ்யா செய்ததாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இந்த லைமேன் பகுதியை பிடிப்பது தான் அடுத்ததாக ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு. போக்ரியாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லைமேன் அப்படிங்கிற இடத்தையும் பிடித்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அடுத்ததா இன்னைக்கு ரொமேனியா அவங்களுடைய ஏர்ஸ்பேஸில் வச்சு ஜெர்மனுடைய ஃபைட்டர் ஜெட்டை மடக்குகிறார்கள். பட் ஜெர்மனுடைய ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது ரொமேனியாவுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ரஷ்யா ஏவிய ஏவுகணையை தான் நாங்கள் பிடித்தோம், அதற்கு எதிராகத்தான் நாங்கள் தாக்குதலையும் அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் என்ன செஞ்சோம், பிளாக்கேடையும் செஞ்சோம். அதில் ஜெர்மனுடைய ஃபைட்டர் ஜெட் மாட்டிக்கிச்சு, வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம், இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டையும் அவங்க டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி சம்மதிக்காமல் ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸை ஏவி விட்டாங்க, அதனால் இந்த பிரச்சனை வந்து விட்டது, சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது ரொமேனியன் அரசாங்கம். இன்னைக்கு மட்டுமே மொத்தம் 93 ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா செய்ததாகவும் அதில் 62 ட்ரோனை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. 2 இஸ்காந்தர் மிசைல் அப்படிங்கிறதுல ஒரு இஸ்காந்தர் மிசைல்ஸை நாங்கள் அழித்து விட்டோம், இன்னொன்று எங்களுடைய நாட்டுக்குள் வந்து விழுந்து விட்டது என்கிற தகவலையும் உக்ரைன் அரசாங்கம் கூறியிருக்கிறது. இப்போ ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய புது ரக ட்ரோன்ஸ் எல்லாத்துலேயுமே 2 LTE மோடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த LTE மோடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மொபைல் ஃபோன்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, வோல்ட் LTE அப்படிலாம் சொல்லியிருக்கோம்ல. ஸோ இந்த கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால இந்த ட்ரோன் பார்க்கக்கூடிய, இந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய கேமரா வழியாக பார்க்கக்கூடியதை அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லைவ் ப்ரிவியூ பார்க்கலாம். இது இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கோர்ஸ் கரெக்ஷன், எங்கே போகணும், எந்த இடத்த போய் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் கரெக்ஷனுக்காகவும் இந்த LTE மோடம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள் என்கிற தகவலும், அது மட்டும் இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோல் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அதிநவீன ட்ரோனில் புது டெக்னாலஜி, புது கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்தி வருகிறார்கள். செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பதாக சொன்னாங்கல்ல, அந்த செக்யூரிட்டி கேரண்டியில் சீனாவையும் சேர்த்துக்கோங்க, வடகொரியாவை சேர்க்க மாட்டீங்கன்னு தெரியும், சீனாவையும் சேர்த்துக்கிட்டு, ஆனால் ஃபாரின் ட்ரூப்ஸ் உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டு யார் யாருக்கு எந்த மாதிரியான ரோல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்போதே அமெரிக்கா, ஏன்னா அமெரிக்காவினுடைய மார்கோ ரூபியோ அவர்கள் தான் இதற்கு தலைமைத்துவம் தாங்க போகிறார் செக்யூரிட்டி கேரண்டி டீமுக்கு.
ஸோ அந்த செக்யூரிட்டி கேரண்டிக்கான ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போதே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. ஏன்னா அதை பொறுத்து தான் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த செக்யூரிட்டி கேரண்டி டீம் எப்படி திரும்ப போகிறார்கள் அப்படிங்கிறத ரஷ்யாவால் கனக்கச்சிதமாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஓவராலாக இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இன்னும் நிறைய அப்டேட் வரும் பட்சத்தில் அது தமிழ் வியூகத்தில் பகிரப்படும். ஸோ தமிழ் வியூகம் சேனலில் வரக்கூடிய இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.